வணக்கம். நீங்கள் இப்போ +2 படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜேஇ எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதுக்காக நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் உங்களோட சப்ஜெக்ட்ஸில் 3 சப்ஜெக்டாக இருக்கணும். அதுபோல் நீங்கள் 90 கல்லூரிகளில் பிடெக்கில் பிஆர்க், பிபிளான், ஐஎஸ்ஐ, பிஎஸ்டிஎஸ் அதாவது டேட்டா சயின்ஸ் இதெல்லாமே நீங்கள் படிக்கலாம். நீங்கள் 23 ஐஐடிஸ்லையும் 32 என்ஐடிஸ்லையும் 26 ஐஐடிஸ்லையும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் ஐஏஎஸ்சி பெங்களூர், ஐஏஎஸ்டி, ட்ரிவாண்ட்ரம், ஆர்ஜிஐபிடி, அமேத்தி இங்கெல்லாம் நீங்கள் படிக்க முடியும். எஸ்பிஏ 3 நியூ டெல்லி, போபால் அண்ட் விஜயவாடாவில் இருக்குது. இது போன்ற கல்லூரிகள்லேயும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நிஃப்டம் தஞ்சாவூர்லேயும் ஹரியானாலேயும் இருக்குது, அதுலேயும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த அந்த 90 கல்லூரிகளிலையும் சுமார் 52,000 இடங்கள் இருக்குது. அந்த இடங்களுக்கான அட்மிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, +2ல் 600 மதிப்பெண்களுக்கு 450 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்திருக்கணும். நீங்கள் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால், நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி குழந்தையாக இருந்தீங்க அப்படின்னா 600க்கு 390 மதிப்பெண் எடுத்தால் போதுமானது. இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 2026, ஏப்ரல் 2026 அப்படின்னு வருடத்திற்கு ஜனவரி, ஏப்ரல்னு 2 முறை நடக்கும். ஒவ்வொருவரும் 2 முறையுமே தேர்வு எழுதிக்கலாம், அல்லது உங்களுக்கு எந்த முறை சரியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏப்ரல் மாதம் பப்ளிக் எக்ஸாம் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் ஜனவரியிலேயே கூட இந்த தேர்வை எழுதி வச்சு உங்களோட மதிப்பெண்ணை பார்த்துக்கலாம். ஜனவரியில் எழுதின தேர்வோட மதிப்பெண் கொஞ்சம் குறைவாக இருக்குது, நான் அடுத்த ஏப்ரல்லையும் எழுத விரும்புகிறேன்னா அப்பையும் உங்களுக்கான வாய்ப்பு திறந்தே இருக்குது. எதில் நீங்கள் அதிக மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அதை மட்டும்தான் உங்கள் கணக்குலையும் கொள்ளுவாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் நழுவ விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திருச்சி என்ஐடியில் கிடைக்கணும், கெமிக்கல், சிவில் அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் அல்லது ப்ரொடக்ஷன் நினச்சிங்கன்னா நீங்கள் 99% வாங்கியிருக்கணும். அதே நீங்கள் 30% தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இந்தியாவில் ஏதாவது ஒரு மொழியில் உள்ள ஒரு மத்திய கல்லூரியில் உங்களுக்கான ஒரு இடம் காத்துட்ருக்கு அப்படின்றத நீங்கள் மறக்காதீங்க. இந்த மெயின்ஸுக்கு நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதில் பேப்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேப்பர் 1, பேப்பர் 2A, பேப்பர் 2B அப்படின்னு மொத்தம் 3 பேப்பர் இருக்கும். நீங்கள் பிடெக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் 1 மட்டும் எழுதுனா போதும். நீங்கள் பிடெக், பிஆர்க், பிபிளான் அப்படின்னு 3மே அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 3 பேப்பர் எழுதணும். பிஆர்க்குக்கான பேப்பர் பேப்பர் 2A, பிபிளானுக்கான பேப்பர் 2B. ஸோ 3 தேர்வுகளையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். 2 முறையுமே எழுதலாம். இது உங்களோட சக்ஸஸ்க்கான சாத்தியக்கூறை அதிகப்படுத்தும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை உங்களுக்கு தெரிஞ்ச +2 மாணவ மாணவிகளுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.